அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பசங்களுக்கு எதுவுமே இது வகுப்பு வாரியம் என்னன்னே தெரியாது. இதுக்காக அவங்க போராடுறாங்க, இஸ்லாமியர்களுக்காக போராடுறாங்க, யாராவது கூப்பிட்டு கேளுங்க இது என்னன்னு கேளுங்க. அதாவது இப்போ நடந்த போராட்டம் எல்லாத்திலும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் அங்கே வந்து நிர்வாகிகள்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. எங்கள் பொதுச் செயலாளரும் பேசியிருக்காரு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க யாருக்குமே இந்த அரசியலே தெரியாது, இதை பற்றி எதுவுமே தெரியாது, சும்மா ப்ரொமோஷனுக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணுறாங்க. நான் இப்போ சவால் விட்டு சொல்கிறேன், இப்போ இருக்கிற எம்எல்ஏஸ், அதாவது திமுகவில் இருக்கிற டாப் எம்எல்ஏஸே நான் சொல்கிறேன், எம்எல்ஏஸை கூப்பிட்டு ஒரு ஹால் புக் பண்ணி உள்ளே உட்கார வச்சு எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு, அதாவது பொதுவான ப்ரெஸ்ஸு, நம்ம செட்டிங் பண்ணுற ப்ரெஸ்ஸு கிடையாது, பொதுவான ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வியை கேட்க சொல்லுங்கள். ஏன் இந்த வாரிய திருத்தத்தை பற்றியே வகுப்பு வாரிய திருத்தத்தை பற்றியே கேள்வி கேட்க சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். ஏன் துணை முதலமைச்சரையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு ரூம்